Hey guys, welcome back to the channel. நீங்க பாத்தீங்க ஸ்மைல் ஸ்டுடியோ. சோ இன்னைக்கான வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம்னா கார்ட்டூன் எடிட். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக், ஷேர், and subscribe பண்றது பக்கத்துல பெல் ஐகானை தட்டி விட்டீங்கன்னா நாங்க பரல வீடியோ உங்களுக்கு ஒரு நிமிஷம் வந்துரும். Let's get started. Hi. How are you? சோ முன்னாடியே சொன்ன மாதிரி இன்னைக்கான வீடியோல இந்த மாதிரி உங்க போட்டோவை எப்படி எடிட் பண்றதுன்னு இந்த வீடியோல பார்க்க போறோம். சோ இது பேரு கேரிகட். அது ஏதோ ஆனாந்துட்டு போகுது. நம்மளுக்கு இது பேர் கார்ட்டூன் எடிட்டிங். இந்த கார்ட்டூன் எடிட்டிங் தான் கடந்த ஒரு 3-4 இன்ஸ்டாகிராம்ல பயங்கர வைரலா போயிடுது. இது மாதிரி அடுத்தவங்க உடம்பு தூக்கி எப்படி உங்க தலையோட சேர்க்குதுன்றது தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். அப்படி என்றால் கொலையா? கொலை அல்ல, கலை. இது அவ்வளோ கஷ்டமானு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையாது. ரொம்ப சிம்பிள் தான். ஃபர்ஸ்ட் நீங்கள் செய்ய வேண்டியது உங்களுக்கு நேராக கேமரா வச்சு ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கணும். அப்படி இல்லைனா ஆல்ரெடி எடுத்த ஃபோட்டோ தான் யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ நீங்கள் ஃபோட்டோ எவ்வளோ கேவலமாக இருந்தாலும் பரவாயில்ல, இந்த கார்ட்டூன் எடிட்டிங்கில் போட்டோன்னே ஃபோட்டோ வேறு லெவலில் மாறிடும். ஸோ இது நம்ம யூஸ் பண்ண போகிற ஆப் பார்த்தீங்கன்னா, ஸோ இந்த TOON ஆப் ஓப்பன் பண்ணிக்கோங்க. இதோட லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, ப்ளே ஸ்டோர் லிங்க். ஸோ அதை கிளிக் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டால் பண்ணி லாகின்லாம் எதுவும் பெருசாக கிடையாது. ஸோ உள்ளே போனீங்கன்னா நான் இப்போதைக்கு என் கையில் இருக்கிறது ரொம்ப மட்டமான ஒரு ஃபோட்டோ செலக்ட் பண்ணிக்கிறேன். அண்ட் ஓகே கொடுத்து டிக் கொடுத்துட்டீங்கன்னா யூ ஆர் ட்ராயிங் யுவர் கார்ட்டூன். வரைட்டும். இப்போ மேலே பார்த்தீங்கன்னா மனுஷங்களாக போய் கார்ட்டூனாக வெளில வந்துருக்காங்க. சம்திங் ஃபிஷி. ஸோ அவள் தான் முடிச்சோடனே 1800 கேட்கும். 1800 கொடுத்துட்டு உங்களோட ஃபோட்டோவை நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஜஸ்ட் ஃபார் ஃபன் தான். மேலே இங்கே ஏரோ மார்க் இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணிங்கன்னா ஸோ உங்களோட ஃபோட்டோ இங்கே வந்துடும். உங்களோட பேக்ரவுண்ட் எது வேணுமோ நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். நம்ம எப்படி இருந்தாலும் பேக்ரவுண்ட் ரிமூவ் தான் பண்ண போகிறோம். ஸோ அதனால் நம்மளுக்கு எந்த கலர் இருந்தாலும் நோ ப்ராப்ளம். அப்ளை. அவ்வளோ தான். சேவ் கொடுத்துருங்க. கீழே TOON ஆப்ன்ற வாட்டர் மார்க் வரும். ஸோ வந்தாலும் நம்மளுக்கு ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஏன்னா நம்ம ஃபேஸை மட்டும் தான் கட் பண்ணி எடுக்க போகிறோம். ஸோ இதுவே உங்களுக்கு போதும்னு நினச்சிங்கன்னா டேரக்டாக டவுன்லோட் பண்ணிக்கலாம். பட் இன்னும் கொஞ்சம் இது மாதிரி எடிட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா உங்களுக்கு இன்னொரு முக்கியமான ஒரு ஆப் தேவை. அது பேர் PICSART. எல்லாருக்கும் ஆல்ரெடி தெரிஞ்சிருக்கும். அதை விட முக்கியமாக உங்களுக்கு ஒரு 3 இமேஜ் தேவை, இல்லை 2 இமேஜ் தேவை. பேக்ரவுண்ட் அண்ட் தலையில்லாத இந்த ஃபோட்டோ. ஸோ இது ரெண்டுத்துக்கான லிங்க்குமே கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. வேணுன்னா அதை யூஸ் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஃப்ரீ தான். ஸோ அதை டவுன்லோட் பண்ணிட்டு PICSART ஓப்பன் பண்ணிக்கோங்க. PICSART மேக் ஆசம். கீழே ப்ளஸ் மார்க் இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்டு எடிட்டர் ஃபோட்டோ இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணிவிட்டு சைடில் பேக்ரவுண்ட் இருக்கும். பேக்ரவுண்டை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போதைக்கு உங்களுக்கு ஏதாவது ஒரு கலர் பிடிச்ச கலர் வச்சுக்கோங்க. இப்போதைக்கு ப்ளூ வச்சுக்கிறேன். அண்ட் இதுக்கடுத்து இது உள்ள நீங்கள் ஃபோட்டோவை ஆட் பண்ணணும். சைடில் ஸ்வைப் பண்ணி வந்தீங்கன்னா ஆட் ஃபோட்டோன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ இந்த ஆட் ஃபோட்டோவை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் மட்டும் உங்களுக்கு எந்தெந்த ஃபோட்டோ வேணுமோ அதை ஆட் பண்ணிக்கோங்க. அதை ஆர்டர் வைஸ் தான் ஆட் பண்ணணும். ஸோ ஃபஸ்ட்டு பேக்ரவுண்ட், அதுக்கப்புறம் தலையில்லாத அந்த ஃபோட்டோ, அதுக்கப்புறம் தலை. ஸோ ஆட் கொடுத்தீங்கன்னா ஆட் ஆகிடும். ஸோ நம்ம ஆல்ரெடி எடிட் பண்ணி இந்த ஃபோட்டோ நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு கட் அவுட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ இந்த ஆப்ஷனை கொடுத்தீங்கன்னா உங்களோட ஃபேஸை மட்டும் நீங்கள் கட் பண்ணி எடுக்கிறதுக்கு கீழே இருக்க செலக்ட் ஆப்ஷனில் வச்சுட்டு அதை சுற்றி ஒரு ட்ராக் பண்ணி ஒரு மார்க் மாதிரி போட்டிங்கன்னா மேலே ஆரோ மார்க். ஸோ கொடுத்துருங்க. கிரியேட்டிங் ஸ்டிக்கர். ஸோ ப்ரிவியூ இருக்கும். ப்ரிவியூவில் போய் பார்த்தீங்கன்னா தெரியும் உங்கள் ஃபேஸ் மட்டும் செலக்ட் ஆயிருக்கா, தேவையில்லாத பேக்ரவுண்டில் செலக்ட் ஆயிருக்கான்ட்டு. ஸோ தேவையில்லாத பேக்ரவுண்டில் நீங்கள் செலக்ட் ஆயிருக்கு. ஸோ இதை நம்ம எரேஸ் பண்ணால் கீழே எரேஸ் மார்க் இருக்கும். ஸோ எரேஸ் எடுத்துகிட்டு உங்களோட ஹார்ட்னஸ் எவ்வளோ, உங்களோட சைஸ் மட்டும் ஃபிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. ஃபிக்ஸ் பண்ணிட்டு நல்லா ஜூம் பண்ணிக்கோங்க. ஜூம் பண்ணிட்டு எதெல்லாம் தேவையோ அதெல்லாம் மட்டும் எரேஸ் பண்ணிவிடுங்க. ஸோ ரொம்ப முக்கியமான விஷயம், நம்மளுக்கு சின்ன வரைக்கும் தான் தேவை, நெக் தேவையில்லை. ஸோ நெக்கையும் நீங்கள் எரேஸ் பண்ணிடலாம். இதில் சப்போஸ் நீங்கள் தேவையில்லாத ஒரு இடத்த எரேஸ் பண்ணிட்டீங்கன்னா ரெஸ்டோர் பண்ணுறது பக்கத்தில் ரெஸ்டோர் ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை கொடுத்து ரெஸ்டோர் கொடுத்தீங்கன்னா ரெஸ்டோர் ஆகிடும். ஸோ தான் மேலே சேவ் ஆப்ஷன் இருக்கும். சேவ் கொடுத்துக்கோங்க. சேவ் கொடுத்துட்டு இப்போது தலையில்லாத இந்த ஃபோட்டோ எடுத்துக்கோங்க. ஸோ இதை எடுத்துகிட்டு நீங்கள் எவ்வளோ பேச வேணுமோ ஜூம் பண்ணிக்கோங்க. ஜூம் பண்ணி வச்சுட்டு உங்களோட தலையோட ஃபோட்டோ கிளிக் பண்ணி ட்ராக் பண்ணி மேலே எடுத்துகிட்டு போய் வச்சுக்கோங்க. கீழே இருக்க தலையில்லாத இந்த ஃபோட்டோவோட உங்கள் தலை கொஞ்சம் பெருசாக இருக்கணும். அதுதான் கார்ட்டூன் எஃபெக்ட் கொடுக்கும். அண்ட் ஆல்சோ இங்கே நம்ம ஃபேஸோட கலருக்கும் கீழே இருக்க ஸ்கின் டோனுக்கும் சம்மந்தமே இல்லாமல் இருக்குது. ஸோ இப்போ நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணுங்க. அண்ட் ஆல்சோ கீழே இருக்க ஸ்கின் டோனுக்கும் மேலே இருக்க ஸ்கின் டோனுக்கும் சுத்தமாக சம்மந்தமே இல்லாமல் இருக்குது. ஸோ இது நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணணும், இல்லை ரொம்ப ஆக்வர்டாக தெரியும். ஸோ இதை அட்ஜஸ்ட் பண்ணுறது உங்களோட ஃபோட்டோ கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு சைடில் அட்ஜஸ்ட் ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அட்ஜஸ்ட்டில் போயிட்டு பிரைட்னஸ் வேணும்னா பிரைட்னஸ். அண்ட் மெயினாக தேவைப்படுறது நீங்கள் டெம்பரேச்சர். ஸோ டெம்பரேச்சர். ஸோ இப்போ ஓரளவுக்கு மேட்ச் ஆகிடுச்சு. ஸோ வெளில வந்துட்டு நீங்கள் பேக்ரவுண்டை கிளிக் பண்ணி ஜூம் பண்ணிக்கலாம். ஒன்ஸ் நீங்கள் பேக்ரவுண்டை செட் பண்ணிட்டீங்கன்னா அடுத்து வேறு எந்த ஃபோட்டோ உங்களால் கிளிக் பண்ண முடியாது. ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் எல்லாத்தையும் எடிட் பண்ணி முடிச்சுட்டு அட்ஜஸ்ட்லாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் பேக்ரவுண்ட் செட் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான், இந்த ஃபோட்டோ ரெடி. அதில் டிக் கொடுத்துக்கோங்க.
ஸோ சைடில் ஒரு அரை மார்க் இருக்கும். ஸோ அதை கொடுத்துட்டு கேலரி, ஸோ சேவ் டு கேலரி கொடுத்தீங்கன்னா சேவ் ஆகிடும். அவ்வளோதான். ஸோ இதுதான் நம்ம எடிட் பண்ணி பேசிக்கான ஃபோட்டோ. இதுக்கு மேலே உங்களுக்கு வேணும்னு நினச்சிங்கன்னா டெக்ஸ்ட் போட்டுக்கலாம், வேறு ஏதாவது ஸ்கின் டோன் அட்ஜஸ்ட் பண்ணுறதா பண்ணிக்கலாம், கிளாரிட்டி இன்க்ரீஸ் பண்ணலாம், கான்ட்ராஸ்ட் நிறையா இருக்குது, உங்களுக்கு எது வேணாலும் பண்ணிக்கலாம். இப்போதைக்கு பேசிக் எடிட்டிங் இவ்வளோ தான். ஸோ எங்கள் ஃபேஸ் ரியாக்ஷன் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். இப்போதைக்கு நான் சிம்பிளாக இருக்குமேன்றதுக்காக ரொம்ப சிம்பிளான ஒரு ஃபோட்டோ எடுத்து பண்ணி காமிச்சேன். உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக பார்க்கறதுக்கு நல்லா பஞ்சியாக இருக்குன்னு தெரிஞ்சிங்கன்னா கொஞ்சம் ஸ்மைலோடு இருந்துச்சுன்னா கார்ட்டூன் எஃபெக்ட் நல்லாவே இருக்கும், ஃபோட்டோவும் நல்லா வரும். இந்த வீடியோ அவ்வளோதான். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுறேன். பக்கத்தில் பெல் ஐக்கானை தட்டி விட்டிங்கன்னா நாங்கள் பரல அடிக்கும், உங்களுக்கு ஒன்று வந்துடும். டாடா, see you, bye bye, keep smiling. Thanks for watching.